ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய 2026 தேர்தல்ல வீட்டுக்கு அனுப்புறோம். திமுகல யாரோ ஒருவர் மேல அவருக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கு. திமுகவுக்கு எதிராக தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப தெளிவாக இருக்கு. அந்த எண்ணம் அரசியல் ரீதியாக 2வது இடத்தை பிடிக்கணுங்கிறத தாண்டி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் இருக்குல்ல, அவர் வெளிப்படுத்தும் உணர்வு, அது ஒரு வன்மமோ தனிப்பட்ட காழ்ப்போ, திமுகல யாரோ ஒருவர் மேல அவருக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த அந்த மாதிரி டோன் தான் அவருடைய பேச்சுல வெளிப்படுகிறது. இது எல்லாமே பொதுவாக விஜய் கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்றாங்கல்ல, பலர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்ல, அவங்களுக்கு இது சரியான சிக்னலை கொடுக்கல. இவர் ஒரு அரசியல் தலைவராக தன்னுடைய திரைப்பட பிம்பத்தை உதறிட்டு ஒரு அரசியல் தலைவராக இவர் உயர்ந்து நிற்பார் அல்லது மாறி நிற்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த மாநாடு கொடுக்கல. ஒருவேளை இந்த 2 மாநாடுகள், அப்புறம் ஒரு புத்தக வெளியீடு, அப்புறம் ஒரு போராட்ட களத்துல போய் பேசுனது, இந்த மாதிரி அடுத்தாப்புல நவம்பர் டிசம்பர்ல பொதுமக்களை சந்திக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இது எல்லாம் அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கலாம். அந்த அனுபவத்திற்கு பிறகு கேஷுவலாக இயல்பாக மனிதர்களோடு உரையாடும்படி அவர் பேச தொடங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.